கேபி சாருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு க்ரௌடை பார்த்தாலே கோவம் வரும். ஸோ ஒரு நாள் என்னாச்சு, ஒரு ட்ரெயின் அங்கே போவோம் ரயில்வே கேட்டில். அந்த ட்ரெயினில் ஃபுல்லாக மேலெல்லாம் உட்காந்து போவாங்க. அந்த ஷாட் எடுக்கலாம். அந்த ட்ரெயின் போனதும் டில் டவுன் பண்ணால் அந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம் இவ பாடின்னு வரணும். ஓகே சொல்லிட்டு ரெடியாக இருந்தோம் நாங்கள். ட்ரெயின் வருது சார், ஷார்ட் ரெடியாக கேமரா ஓடின்னு இருக்கு. ஃபுல் ட்ரெயின் போவோம். அப்படியே போய் முடிச்ச உடனே இவங்க டில் டவுன் பண்ணால் கமல் சார் கூட பாக்கி ஒரு கேங்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. கமல் சார், கமல் சார் கமல் சார் கமல் சார்னு வந்துட்டாங்க. டேரக்டருக்கு பயங்கர கோவம், நல்லா ஷார்ட்டு கெடுத்துட்டாங்களே சொல்லி பை மிஸ்டேக் அவர் கோவம் வந்தோன்னு திட்டுவார், சான்ஸ்கிரிட்டில் திட்டுவார். கோவத்தில் 2 கட்ட வார்த்தை சொல்லிட்டார். அப்படியே அந்த சர்தார்ஜி எல்லாம் கோவத்தில் கேபலாம் வந்துட்டாங்க. கமல் சார்லாம் நாங்களாம் டென்ஷன் ஆகிட்டோம். ஏன்னா அவர் வந்து ஹிந்தியில் கட்ட வார்த்தை சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு வந்து அது புரியல. அட்லீஸ்ட் அவங்களுக்கு புரிஞ்சது, இவருக்கு புரியல. ஏன் அவங்க டென்ஷன் ஆகிறாங்கன்னு பாலச்சந்திரன் சார் பயந்துட்டாரு, கன்ஃபியூஷன் ஆகுது. அப்போ முள்ள டக்குன்னு கமல் சார் கண்ணடிச்சிட்டு இல்லை என்ன சொன்னார், சுரேஷ் சொல்லுடா, நான் அம்கோ போல ஆப்கோ நை போல சொல்லி நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். அப்புறமா தான் என்னாச்சு, ஏன் அவங்களாம் டென்ஷன் ஆனாங்க. சார் நீங்கள் சொன்ன கெட்ட வார்த்தை அது தமிழ் கெட்ட வார்த்தை இல்லை, அது ஹிந்தி கெட்ட வார்த்தை சொன்னோன்னு தான் கடவுளே இனிமேல் கெட்ட வார்த்தையே சொல்ல முடியாது இங்கே போல சொல்லி சிரித்து அது ஒரு இன்சிடென்ட். நாங்கள்லாம் எப்படி தமிழ்நாட்டில் நம்ம கண்ணாப்பின்னா அவர் கோவத்தில் என்ன வேணால் சொல்லுவார். ஆனால் ஹிந்தி அங்கே போய் அது சொன்னதுனால எம்ப்ராசிங் எடுத்தது, சிரிச்சிட்டது. அப்புறமா ரெகுலராக டெல்லி ஷூட்டிங் போது கோவம் வரும், தமிழ்லே திட்டிடுவார். ஸோ நாங்களாம் அப்பா ஒரு சேஞ்சுக்கு தமிழில் திட்டுறாருப்பா சொல்லி நாங்கள் கலெக்டாக பண்ணிகிட்டு இருப்போம். தட் வாஸ் ஃபன்னாக இருக்கும். ஐ மீன் த ஷூட்டிங் அட்மாஸ்பியர் வாஸ் ஃபன்.